குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆணி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 17/6/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி அதிகாலை 3:30 வரை துதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் மாலை 6:06 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். நாம யோகம் அதிகாலை 2:57 வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் மாலை 3:01 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை கேட்டை இருக்கு. அதன் பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமைனா மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, அதைவிட சிறப்பு வாய்ந்தது விநாயகர் வழிபாடு. ஏற்கனவே சொல்லிட்ட விநாயகர் வழிபாடை பற்றி. புதன்கிழமையில் விநாயகருக்கு அரச மரத்தடியில் இல்லைனா ஆலமரத்தடியில் இருக்கின்ற விநாயகரை வழிபட்டால் தடைகள் அத்தனையும் விலகும் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி முகூர்த்த நாள், சமநோக்கு நாள். இன்றைக்கி நல்ல ஒரு சுபமான ஒரு நாள் இன்றைக்கி. அதுவும் திருதியை அப்படின்னும் போது அது வளரக்கூடியது. அட்சய திருதியை அப்படின்றல வளரக்கூடியது. இன்றைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் வளரக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படும். மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். இன்றைக்கி கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு யந்திரம். இது என்ன யந்திரம்னா, வியாபாரம், தொழில், இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்புங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு யந்திரம் இது. இந்த யந்திரத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பெருசாக, அதாவது 9க்கு 9 சைஸில் செஞ்சு, இது ஒன்று வெள்ளி தகட்டில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஐம்பொன் தகட்டில் செய்யலாம், அதுவும் முடியலன்னா செப்பு தகட்டில் செய்யலாம். அது செஞ்சு பூஜை பண்ணி, இதுக்கு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது, அது சொல்லி நீங்கள் மாட்டினீங்கன்னா ஜனவசியம் ஏற்படும். அது எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த கடையாக இருக்கட்டும், இது இந்த கடைக்கு தான் செய்யணும் அந்த கடைக்கு தான் செய்யணுன்றதில்ல. எந்த கடையாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் ஜனவசியம், வியாபார வசியத்தை ஏற்படுத்தும். அதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சந்திரனும் புதனும். இன்றைக்கி சந்திரன் கடகத்துக்குள்ளே வருகிறார். அதே போல் கடகத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான். சரி, நம்ம அந்த யந்திரம் பார்த்தோம். அந்த யந்திரம் எப்படின்னா எண் யந்திரம்தான். இது சித்தர்களுடைய யந்திரம். இது 9க்கு 9 தான் இதை போடணும். அதுவும் இல்லாமல் இது நல்ல சுத்தபத்தமாக நல்ல ஒரு, அதான் சொல்லுவாங்க இல்லையா, 48 நாள் பூஜை பண்ணி விரதம் இருந்து இந்த யந்திரத்தை போட்டு பூஜை பண்ணி தரணும். இல்லை நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க இதை வரைஞ்சி இது வீட்லேயே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடையில் மாட்டலாம். இல்லை கடையில் மாட்டிட்டு தினந்தோறும் பூஜை பண்ணலாம். சரிங்களா? இந்த யந்திரம் எப்படி அப்படின்றத நான் காட்டுறேன், பாருங்கள். பார்த்துட்டு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லை எங்களால் செய்ய முடியாது, நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் இது வெறும் 2500 தான் ஆகும். இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், வெள்ளியில் செய்யணுன்னா அதிகமாக ஆகும். ஏன்னா வெள்ளி விலைலாம் இன்றைக்கி 1 கிராம் 300 ரூபாய் ஆயிடுச்சு, 280 ரூபா கிட்ட வந்துருச்சு. அதனால் செய்ய முடியாது. அப்படி வேணுன்றவங்க நீங்களே வாங்கி செஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா ஐம்பொன் தகட்டில் வாங்கி செய்யலாம்.
இல்லைன்னா செப்பு தகட்டில் செய்யணுன்னா 2500 தான் ஆகும். ரொம்பலாம் கிடையாது, கொரியர் சார்ஜோடு சேர்த்து தான். இது வெளியில் இந்த தகடு வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 வாங்குவாங்க, இல்லைன்னு சொல்லலை. இதை பார்த்துக்கோங்க. இது வியாபாரம் சிறக்க, இது வியாபாரம் சிறக்க இந்த யந்திரம். இது நான் சும்மா பேப்பரில் போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் நல்லா தெரியும்னு. இதுக்கு மந்திரமும் இருக்குது. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை சர்வஜன ஆகர்ஷனாய சர்வ வியாபார லாப விருத்தி குரு குரு ஸ்வாக்கா. அப்போனா என்ன அர்த்தம்? வியாபாரத்துக்கு ஜனம் வரணும் இல்லைங்களா? அப்போ அந்த ஜனம் வந்தால் தான் உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும், நல்ல லாபங்களும் கிடைக்கும். அதனால தான் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லணும். இந்த யந்திரத்துக்கு 4 மூலையிலையும் சந்தனம் வைக்கலாம். நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரகஜான்னு ஒன்று விற்கிது, அதை வாங்கி நடுவில் கொஞ்சமாக வைக்கணும், நிறையலாம் வைக்கக்கூடாது. ஒரே ஒரு சொட்டு, ஒரு புள்ளி, அவ்வளோதான். அது எதுக்குன்னா அந்த திருஷ்டி தோஷத்தை அது விளக்கும். இந்த மந்திரம் இதை சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி சர்வஜன ஆகர்ஷனாய சர்வ வியாபார லாப விருத்தி குரு குரு ஸ்வாக்கா. இதுதான் மந்திரம். இந்த யந்திரம் மிக மிக சிறப்பானது. ரொம்ப இது அகத்தியனுடைய இந்த எண் யந்திரம்லாம் அகத்தியனுடையது, சித்தர்களுடைய யந்திரங்கள். இது நாங்களாக உருவாக்குறதோ நாங்களாக இது பண்ணுறதோ கிடையாது. நாங்கள் படிக்கும்போது இந்த சித்தர்களுடைய ஏடை படிக்கும்போது இதெல்லாம் தெரிய வரும். தெரிய வரும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி எவ்வளோ பேர் செஞ்சு நல்லா இருக்காங்க. அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த குண்டுமணி, பச்சை குண்டுமணி, கருப்பு குண்டுமணி, இந்த யந்திரம் இதெல்லாம் தேவை அப்படின்றவங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் அட்ரஸோடு கொடுங்க, அனுப்புகிறோம். இந்த யந்திரம் வெறும் 2500 தான், ரொம்பலாம் கிடையாது. 5000 10,000லாம் கிடையாது. இது வியாபார ஸ்தலத்தில் வைக்கக்கூடியது, தொழில் செய்கிற இடத்துல. இப்போ ஒரு ஜனவசியத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஜனவசியம் ஏற்படும், வியாபார வசியம் ஏற்படும். சர்வஜன அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களும் அந்த கடைக்கு பொருள் வாங்கணும். சில கடைங்க 10 கடை இருக்கும். 10 கடையில் பார்த்திங்கன்னா 2 கடையில் ஜனம் கூட்டம் நெளியும். இதே 8 கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. அப்போது அவங்கெல்லாம் ஒரு சில இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குடுவை அவசியம் இதெல்லாம் நிறைய இருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த சேட்டு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கால் கீழே இந்த கால் வச்சுருக்காங்க இல்லையா, அது கீழே பள்ளம் நோண்டி சிலதெல்லாம் புதைச்சி வச்சுருப்பாங்க. அது அந்த குடுவை ரகசியம்னு சொல்லுவாங்க. அது அதனால தான் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், சில பேர் நகை வச்சாங்கன்னா மூக்கவே முடியாது அந்த கடையில். ஏன்னா அந்த நகை அப்படியே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் நல்ல லாபம் தானே. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவைப்படுவோர் அணுகலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மனதில் வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. வீடு மாற்றம், அதே மாதிரி வீடு பழுது பார்க்கறது, வண்டி வாகனம் பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபார விஷயத்தில் அதிரடியான சில செயல்களின் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உங்களோட இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கையெல்லாம் ஏற்படுத்தும். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி முயற்சி திருவினையாக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இன்றைக்கி இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டாவதற்கான ஒரு தருணம் இன்றைக்கி மேம்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அடிப்படை கல்வியில் மேன்மை, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்களுடைய பேச்சுகளுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஏற்படுத்தும். தன வரவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் தொடர்பான இந்த கணக்கு இந்த அக்கௌண்ட்ஸு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான சூழல்லாம் ஏற்படும். விருப்பமான உணவினை உண்டு மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி நிகழக்கூடிய வாய்ப்பு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, முயற்சிகளில் இருந்து வந்த எல்லா விதமான தடைகளையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். எதிலும் தனித்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்பப்போ சின்ன சின்ன வதந்திகள் ஏற்பட்டு இன்றைக்கி நீங்கும். அதே மாதிரி ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட 7 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மீதான இருந்து வந்த வதந்திகள் அத்தனையும் இன்னைக்கு விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். திடீர் பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் தன வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. எதிர்காலம் சம்பந்தமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கு சுபகாரிய தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். வேலையில் இருந்து வந்த போட்டி பொறாமை இதெல்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கின்ற தன்மையிற்கு. கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிசயன் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல நினைச்ச சில விஷயத்துக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதர வழியில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மேம்படும். நவீன தொழில்நுட்பம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்க. எதிராக இருப்பவர்கள் பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பழைய சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர் எல்லோருடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காலையில் வரைக்கும் தான் சந்திராஷ்டிரமம். அதன் பின்பு சந்திராஷ்டிரமெல்லாம் கிடையாது. நல்லாயிருக்கும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து மட்டும் இன்றைக்கி செல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் காலையில் வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுபகாரிய தொடர்பு விஷயத்தில் இன்றைக்கி விவேகத்தோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல் அமையும். இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல்ல கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். ஆர்வத்தோடு படிங்க. வியாபாரத்தில் ஈடுபாட்டோடு வியாபாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி அவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. வேலையில் பார்த்து வேலையை செய்யுங்க. இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இந்த கம்ப்யூட்டர் சார்ந்து வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க, அவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு வேலை பார்ப்பது நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடித்த, அதாவது
உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை இன்றைக்கி வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். எல்லாத்திலையும் பொறுமை இன்றைக்கி தேவை. அதிசய கிழக்கு திசை 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சிந்தித்து செயல்படுங்கள். போராடும் நட்சத்திரம் குழப்பமான நாளாக இருக்குது. உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு தவறிய சில வாய்ப்புகளில் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வண்டி வாகனங்களை சீர் செய்வீர்கள். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் அமையும். இன்றைய தினம் அடுத்த இனத்தவர் மக்கள், அடுத்த மொழி பேசும் மக்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணமும் ஏற்படும். சகோதர வழியில் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் மன நிறைவான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்கார அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு சார்ந்த பணிகளில் இன்றைக்கி அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். உங்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்க. வியாபாரத்தில் இழுபறியாக இருந்து வந்த ஒரு விற்காத சில பொருட்கள் நிறைய தேங்கி இருக்கும் இல்லையா, அந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி விற்று தீர்க்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ள சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் லாபமே இல்லாதவர்களுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் கலகலப்பான பேச்சுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.